மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரல் மீன் பிடிக்கலன்னா காலங்காத்தாலே கிளம்பி எந்திரிச்சு வந்தாச்சு. சரி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பாட்டாக பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் தூண்டில் வந்துட்டு ஃப்ராகெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். மீன் வந்துட்டு அங்கங்கே அடிச்சுட்டு தான் கிடக்கு. சரி ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு காஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். நேற்று வந்துட்டு மீன் பிடிக்கவே வரல. அன்றைக்கி 4 மீன் பிடிச்சிட்டு போனதோட சரி மக்களே, இன்றைக்கி தான் வந்தேன். சரி ஓகே, நம்ம வந்துட்டு காஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். மக்களே, நம்ம வந்துட்டு போருக்கு வந்து தயாராச்சு. ஆயுதத்தை வந்துட்டு கேட்சப் பண்ணிட்டு நம்மளும் போட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரோ வந்துட்டு சம்பவமாக தான் கொஞ்சம் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரிட்ரீவ் பண்ணிட்டு இருந்தா பார்த்தா ஒரு செடிகளில் மாட்டிக்கிச்சு. ஊக்கு வந்து ஃப்ராக்லேருந்து திரும்பிக்கிச்சு போல். சரி ஓகே, நம்ம அதை வந்துட்டு எடுத்து விட்டு அப்புறம் ரொம்ப நேரம் வந்துட்டு இந்த இடத்துல கஷ்டம் பண்ணிட்டே இருந்தேன் மக்களே. அப்புறம் மீனே எடுக்கலை. அப்புறம் நான் பழைய ஸ்பாட்டுக்கே வந்துட்டேன். முட்டி அளவுக்கு சகதி இருக்க சதுப்பு நில காடு மாதிரி பகுதிக்கு, ரொம்ப ஆபத்தான பகுதி, பார்த்து தான் போகணும். நம்ம ஒரு 10 கிலோ இருக்கனால இதில் அசால்ட்டாக நடந்து போயிட்டோம். சரி ஓகே மக்களே, நம்ம போயிட்டு ஓரளவுக்கு தண்ணிக்கு பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தூரத்தில் நின்று காஸ்டிங் பண்ண ஆரம்பிப்போம். மக்களே பார்த்தீங்கன்னா மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அப்படியே அடித்த ஃபோர்ஸுக்கு நம்ம வேகமாக இழுத்தோம்னா மீன் வந்துட்டு கரைக்கு வந்துடும். மீன் பைய வச்சுட்டு வேறு அங்கிட்டு ஓரத்தில் வச்சுட்டு வந்துருந்தேன். ஆபத்தான பகுதியை கடந்து திருப்பியும் ஓரத்துக்கு அந்த ஓரத்தில் போய் மீனை போட்டு வரணும். ஒரு 1/2 கிலோ உள்ள சைஸ் மக்களே, நல்ல நாட்டு விரல் தான். நம்ம பிடிச்ச முதல் மீன். சரி, இதை வந்துட்டு பையில் போட்டு நம்ம அடுத்த மீனுக்கு எதுவும் எய்ம் பண்ணலாம். மக்களை பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை. நம்ம தூக்கி வீசும் போது பின்னாடி இருக்க செடியில் மாட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி பேக் ஃப்ளாஷ்ன்ற சிக்கல் நிறையா வரும். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது வந்து சின்ன சிக்கல். இப்போ அதை ஈஸியாக நம்ம எடுத்து விட்டு நம்ம காஸ்டிங் பண்ணும்போது பின்னாடி ஒழுங்காக பார்த்து கஷ்டம். இந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பேக் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு, பெரிய சிக்கல். இதை எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பொறுமையாக எடுக்கலாம், இல்லைன்னா மக்களை இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் ஏன்டா பைட் காஸ்டர் வாங்கணும்னு தோணும். ஸ்பின்னிங்கே வச்சுருக்கலாமோ அப்படின்னு. என்ன பண்ணுறது, நம்ம பார்த்து வீசியிருக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக வீசினோன்னா இந்த மாதிரி சிக்கல் தான் விழுகும். மக்களை 2வது மீன் அடிச்சு கரை ஓரத்தில் விட்டு அடித்து பாருங்கள். அடித்த வேகத்துக்கு தரன்னு இழுத்து கரை மேட்டுக்கு இருந்துச்சு. ஃப்ராகெல்லாம் நல்லா முழுங்கி இருந்துச்சு.
இந்த சைஸ் மீன் தான் அதிகமாக மாட்டிகிட்ருக்கு இந்த குளத்துல. இதை விட பெரிய மீன்லாம் இருக்கா என்னன்னு கூட தெரியல. இருக்குது ஆனால் மாட்ட மாட்டேங்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 மீன் கிட்ட பிடிச்சிருந்தேன். போதும்னு சொல்லிட்டு வீட்டை பக்கம் கிளம்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கேஸ் பண்ணதெல்லாம் இந்த 2 மீனே மாட்டுச்சு. போட்டனெல்லாம் மாட்டாது. ஒரு 3 மீன் மிஸ் ஆச்சு. சரி ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சும்மா டைம் பாஸுக்கு வந்தேன், ஒரு 2 மீன் கிடச்சி. சரி ஓகே.